புற்றுநோயின் தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக இந்த கடற்கரை கிராமங்களில் புற்றுநோயினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஐஆர்எல் ஆலை மணலை எடுத்து, கடற்கரை மணலை எடுத்து ஆலையில கொண்டு போய் பிரிக்கிறதன் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த கதிரியக்கம், அந்த கதிரியக்கத்தால் தான் கடற்கரை கிராம மக்களுக்கு அதிக அளவிலே புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. ஆலை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் அதிக அளவிலே கதிரியக்கம் கொண்ட மணல் தான். நாங்க என்ன செய்யறோம்னா, அந்த மணலை எடுத்து தோண்டி எடுத்து அதில் உள்ள தாதுக்களை எல்லாம் பிரிச்சு எடுத்து கதிரியக்கம் இல்லாத மணலை தான் மறுபடியும் கொண்டு போடுறோம். அதனால நாங்க கேன்சரினுடைய தாக்கத்தை குறைக்க தான் செய்கிறோம் என்று சொல்லி ஆலை தரப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்கள் கதிரியக்கத்தினுடைய தன்மையை குறைக்கிறீங்கன்னா ஆதாரபூர்வமாக அதை நிறுவுங்கள், ஆய்வு செய்து ஆய்வு முடிவுகளை வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் வையுங்கள் என்று சொல்லி மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அரசு என்ன செய்யறாங்கன்னா, 400 பேரை கொண்ட ஒரு மருத்துவ குழுவை உருவாக்கி வீடுதோறும் போய் ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வு எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா, எந்தெந்த பகுதிகளில் கதிரியக்கத்தினுடைய தன்மை அதிகமா இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் கதிரியக்கத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்பட்டது. வீடுதோறும் போய் ஆய்வு நடத்துறாங்க. மொத்தம் 30,000 பேர்கிட்ட அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல 10,000 பேர் ஐஆர்எல் ஆலை இருக்கக்கூடிய அந்த ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில், மீதம் 10,000 பேர் ஆரல்வாய் மொழி பகுதி, அந்த பகுதியை சார்ந்த அந்த கடற்கரைக்கு அப்பாற்பட்ட பகுதி, மீதமுள்ள 10,000 பேர் பகுதி மலைவாழ் மக்கள், இந்த கடற்கரையே இல்லாத பகுதிகளில் நடந்தது. இப்படி 30,000 பேரிடம் நடத்திய அந்த ஆய்வினுடைய முடிவு வெளியாகிறது. அதிலும் மக்கள் ரொம்ப கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி ஆய்வை வெளியிடுறாங்க. அந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, மொத்தம் 494 பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று. ஏங்க, நாங்க அதை கேட்கவே இல்லையே. எத்தனை பேருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆய்வு நடத்த சொல்லலையே. எந்தெந்த பகுதியில் கதிரியக்கத்தினுடைய தன்மை அதிகமா இருக்குங்கிறத சொல்றதுக்கு தானே ஆய்வு நடத்த சொன்னோம். நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. ஆனா இப்படி தட்டையா ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க. எங்களுக்கு வெளிப்படை தன்மையாக எந்தெந்த பகுதியில் கதிரியக்கத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது, எங்கே குறைவாக இருக்கிறது என்பதை வெளியிடுங்கள் என்று சொல்லி 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து அந்த ஆய்வு முடிவுகளை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அப்படின்னா நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மைதான், அதனால்தான் அந்த ஆய்வு முடிவுகளை வெளிப்படையாக சொல்லுவதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்கிற கருத்தை இப்போதும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுல முக்கியமா இன்னொரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி திருவிதாங்கோட்டில் ஒரு முகாம் நடக்கிறது, புற்றுநோய் கண்டறியும் முகாம். அதுல திருவனந்தபுரத்தை சார்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர் அஜய்குமார், அவர் ஒரு புற்றுநோய் மருத்துவர். அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, கடந்த 15 ஆண்டுகளாக திருவனந்தபுரத்தில் பணியாற்றி வரேன். அங்கு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. குறிப்பாக தைராய்டு மூலம் மூளையில் புற்று, கன்னப்புற்று போன்ற வித்தியாசமான நோய்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே இம்மாவட்டத்தில் புற்றுநோயாளிகள் மற்றும் நோய் தாக்கம் குறித்த ஆய்வு உடனடியாக